சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாதம் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாச்சு. நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க, உங்களுடைய லக்னம் மேஷமாக இருந்தால் லக்னம்தான் பிரதானம். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் உங்கள் லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அவரோட சனி பகவான் இருக்கார். குறிப்பாக இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்படி பார்க்குற போது நன்மை தீமை கலந்து இந்த மாதம் உங்களுக்கு பலன்கள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய லக்ன அதிபதி 12ஆம் இடத்துக்கு போகிறது நன்மையான விஷயங்கள்னு நிறைய பார்த்தோம்னா, நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு பண வசதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் லோன் வாங்கி ஏதாவது இடங்கடை வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, அதில் நிறைய நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அல்லது பண்ணலாம், அல்லது நீங்கள் உருவாக்குங்க. கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குமான்னா இந்த ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணவங்களுக்கும் இது சேங்ஷன் ஆகும். இது எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. அடுத்தபடியாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் வெளியூர் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, வெளிநாடு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்தணும் விருப்பப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, குறிப்பாக ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்க, நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அல்லது புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாதம் நமக்கு சாதகமான விஷயம். அடுத்து யாரெல்லாம் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அது வருமானம் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, எப்போ வரும் எப்படி வரல தெரியலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்கள் லைஃப்பில் இருக்குது. இதெல்லாம் நாம் நன்மையான விஷயங்கள் இருந்தால் கூட மெயினாக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வருமானங்கள் இருக்குது, அதற்கு மேலே செலவுகள் இருக்குது. அதுதான் 12ஆம் இடம். ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு முதலீடு பண்ணுற அளவுக்கு வசதி இல்லைங்கிறவங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்காக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, வயதில் மூத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். இல்லது நம்முடைய ரிலேஷன்ஷிப், யாராவது நெருங்கிய உறவுகள், பிளட் ரிலேஷனாக இருந்தால் ரொம்ப நல்லது. அவங்களுக்காக செலவு பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் தவிர்க்கப்படும். குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள், அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது சகோதரர் இருந்தால் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் குறைக்கப்படும். ஏன்னா உங்கள் லக்ன அதிபதி தான் செவ்வாய். அவர் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத பிரச்சனைகளையும் மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியவர். அவருடைய தாக்கம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே மாற்றத்தை செய்யும். அவர் ஜோடியாக்கில் மீன ராசியில் அவர் போய் இப்போ உட்கார்றாரு. ஆகினால மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப கவனமாக இந்த மாதம் இருக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதத்தில் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், முதல்ல சொன்ன மாதிரி எதிர்பாராத ட்ராவல், அது உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நெருங்கிய உறவுகளை மெயின்டைன் பண்ணணுமோ பண்ணுங்கள். இல்லைன்னா நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவங்கள விட்டு நீங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. அதுலேயும் இந்த மாதம் நான் முதலே சொன்ன மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் செலவு பண்ணுங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வாங்க. இது ரொம்ப முக்கியம்.
இந்த மாதம் புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணலாமா, செய்யலாமா, செஞ்சால் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் எஃபெக்ட் இருக்குது உங்களுக்கு. ஆக ஏப்ரல் 10க்குள்ளே நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ லைஃப்பில் ஏதாவது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே சாதகமாக உங்களுக்கு வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் எஃபர்ட் கொடுங்க. அது உங்களுக்கு 10ஆம் தேதிக்குள்ளே அந்த காரியங்கள் கைகூடும். யாரையெல்லாம் பெருசாக நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் எதிர்பார்க்கறது அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஆக இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு மாறி மாறி பலன்களை செய்கிறதுக்கு இருக்காங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனம். 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் 10க்கு அப்புறம் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு டிசைட் பண்ண முடியாது. எது முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணுங்கிற குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் தான் நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் ஃபியூச்சர் பாயிண்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நார்மலாக தான் இருக்குது. ஆக இந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்களுக்கான ரெகக்னைஸ் சொசைட்டியில் கிடைக்கும். ஏன்னா இது எலெக்ஷனுக்குரிய காலகட்டங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் கூடும். குறிப்பாக உங்களுடைய தொண்டர்களாக நற்பலன்கள் இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஆய கலைகள் 64 ஏதாவது ஒரு கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா குறிப்பாக இந்த ஏப்ரல் 19க்கு அப்புறம் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட நீங்கள் பெருசாக அந்த மாதம் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் இந்த மாதத்தில் பெருசாக ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க யோசித்து செய்யுங்க. அதுலேயும் மியூச்சுவல் ஃபண்டில் ட்ரேடிங்கில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அடக்கி வாசிங்க. வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய ஜாப் ப்ரொஃபஷன் கரியர் இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. 10ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இன்னர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கோ திருமணத்துக்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும். ஸோ இந்த மாதம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும். குறிப்பாக கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். யாராவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் வைத்திய செலவுகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். தேவையற்ற வைத்திய செலவுகள் குறையும். நன்றி, வணக்கம்.